Ditwa cyclone devastated Sri Lanka. The heavy rain turned to catastrophe against the country where 80% of the population lives in rural area with limited resources and vulnerable to disasters. பரங்கியாறு பாய்கின்ற இதிலேயும் ஒரு அகப்படக்கூடிய ஒரு 20 ஃபேமிலி இருக்கின்றது. The death toll has soared to 639 as of December 11th. School-going children have lost everything. விஷயமே இங்க சிராட்டிக்குளத்துல இருந்து கிட்டத்தட்ட நட்டாங்கண்டலுக்கு போய் தான் பிள்ளைகள் படிக்கணும். ஒரு 5.5 கிலோமீட்டர் போய் 5.5-6 கிலோமீட்டர் போய் தான் படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கு. அப்படி இருந்தும் அவர்களுடைய ஒட்டுமொத்த கல்வி சம்பந்தமான முழுக்களும் போய் விவசாய உபகரணங்கள் பைப்ல இருந்து மோட்டர்ல இருந்து அவங்க இந்த வாழ்வாதாரமே இந்த ஒரு விவசாயமா இருந்தபடியே அந்த ஒட்டுமொத்த விவசாய உபகரணங்கள் எல்லாம் போயிட்டுது. இந்த கழிவு நீர்கள் எல்லாம் கிணறு கட்டையில அதெல்லாம் உள்புகுந்து அந்த தண்ணியை தான் நாங்களும் படிச்சு சுட வச்சு குடிச்சு கொண்டிருக்கிறோம். வெயில வெட்டி ஒன்றும் இல்ல. கோழி வளர்த்தனாங்க, அந்த கோழி அவ்வளவும் செத்துட்டுது. உணவுக்கு சரியான தட்டுப்பாடு, ஒரு இடமும் வேலை இல்ல. தோட்டம் செய்த நாங்கள் அவ்வளவும் ஊத்து பிடிச்சி People suffer tragedy again and again. Relocation of the vulnerable families is a challenge to be addressed and advocated. மாதிரி கிராமம்னு சொல்லி ஒரு கிராமம் தான் அங்க நாங்க இனி இருக்கல, எங்களுக்கு வேற இடம் தான் நீங்க மாத்தி தரணும். ஏன்னா அது இப்ப தொடர்ச்சியா 4 வருஷமா நாங்க சேகரித்த பொருள் முழுக்க இழந்துட்டு இருக்கிறோம். இப்ப நாங்களும் எங்களோட உயிரும் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. Our partners recommend adequate measures to facilitate early recovery, to bring about a living condition and long-term intervention to restore their daily lives of men, women and children as it was. அமைத்த உணவுகளும் சுகாதார வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். இருந்த போதிலும் இவர்களை வீடுகளுக்கு அனுப்புகின்ற செயற்பாடுகளில் அரசாங்கம் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்ற போதிலும் அவர்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிப்படைந்த நிலையில் மிகவும் உளத்தாக்கம் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிப்படைந்த நிலையில் காணப்படுகின்றனர். அதாவது தங்களுடைய விவசாய நிலங்களையும் விவசாயங்களையும் இழந்திருக்கின்றனர், கால்நடைகளை இழந்திருக்கின்றனர். இந்த உதவிகள் அவைகளுக்கு இந்த மாதம் முடியும் பிறகு போதுமான அளவுக்கு இல்லை. மீண்டும் எங்களால் விழிப்புணர்வு செய்து அவைகளை பாதிப்பில்லாம கொண்டு வந்துதான் வச்சிருக்கேளுமே தவிர இப்ப குறித்த நேரத்தில் அவைகளுக்கான உணர்வுகளோ வழங்கக்கூடிய ஒரு செயல்பாட்டில எங்கட குழு இல்லை. சிறுவர்கள் பாடசாலைக்கு போக முடியாது, அவர்களுடைய கல்வியை தொடர முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான தேவைகளை மீள கட்டியெழுப்ப வேண்டிய தேவைப்பாடு எமக்கு இருக்கின்றது. අපේ ගම්මානයේ ගොඩක් ජනතාව අපිත් එක්ක එකතු වෙලා ඒ වගේ අවස්ථාවේදී ඇත්තටම ලොකු උදව් උපකාර කරා අපේ අවතන් වෙච්ච අයට. Recovery and Humanitarian Action Management Agency, Rahama, is a Sri Lankan NGO dedicated to rebuilding and empowering war-affected and vulnerable communities. Rahama works across the northern province of Sri Lanka since the inception in 2012 for gender equality, livelihood, child rights, mental health, disaster recovery, resettlement, and victim of trafficking. Rahama identifies the most vulnerable villages and families across the province and kick-started the early recovery assistance. We have initiated provision of dry rations and school stationery in the first phase of it. Rahama is supporting restarting of schools, restoration of shelters, strengthening rural hospitals, and helping preschools to safely resume operations and services.